டிஸ்னி ஹாட்ஸ்டார் சேனலை நீங்க பார்க்கணும்னு நினைச்சா பார்க்க முடியாது. ஏன்னா அதை இப்போது ஜியோ கம்பெனி வாங்கியிருக்குது. ஜியோ கம்பெனி வாங்கி அதிரடியாக சில மாற்றங்களை செய்து நிறைய படங்களை நிறைய என்டர்டைன்மெண்ட்டை கொடுத்துருக்குது. அது மட்டுமல்ல, இப்போ எத்தனோ சினிமா ஆப்புகள் இருந்தாலும் டிஸ்னி ஹாட்ஸ்டார் தான் நமக்கு அறிமுகமானது. நல்ல படங்கள், நிறைய சீரியல்கள், வெப் சீரியல்கள் நிறைய இருக்கும். அது நமக்கு ஒரு நல்ல என்டர்டைன்மெண்ட் ஆப்பா இருந்தது. இப்போ அந்த ஆப் ஜியோ வாங்கியிருக்குது, கையொப்பம் செய்து அதில் சில மாற்றங்களை செய்து ஆல்ரெடி ஜியோ சினிமாவில் இருந்த மூவிகள், வெப் சீரியல், சினிமாக்கள், அதே மாதிரி ஹாட்ஸ்டார்ல உள்ளது எல்லாம் சேர்ந்து ஒன்னா ஜியோ ஹாட்ஸ்டார்னு வந்து சேர்ந்து இருக்குது. இனிமே நீங்க ஜியோ ஹாட்ஸ்டார்ல தான் எல்லாம் பார்க்கணும். அதெல்லாம் ஹாட்ஸ்டாரை தேடிட்டு அலைஞ்சிட்டு இருக்கிறவங்க இனிமே ஹாட்ஸ்டாரை பார்க்க முடியாது. தயவு செய்து ஐயோ டிஸ்னி ஹாட்ஸ்டார் இல்லைன்னு சொல்லி கஷ்டப்பட்டு வேதனைப்படாதீங்க. ஜியோல இருக்குது. ஆனா ஜியோ சும்மாவே பரதநாட்டியம் ஆடுவான். இப்ப வேற கால வேற சிலங்கு கட்டி விட்டுருக்கு. இன்னும் எவ்வளவு ஆடுவாருன்னு தெரியாது. அம்பானி சார் அதிகமாக இன்னும் ஆடுவாரு. மக்கள்கிட்ட இருந்து இன்னும் எவ்வளவு காசு கொடுக்கணுமோ அவ்வளவு காசு கொடுங்க பாப்பாரு. இதுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்க அமெரிக்கால இருந்து அவர் யாருன்னா எலன் மாஸ்க் அவருடைய நெட்வொர்க் செயல் திட்டத்தை அமைக்க போறாரு. அது வந்தா எப்படி ஜியோ, ஏர்டெல் இதெல்லாம் எப்படி செயல்படுதுன்னு தெரியாது. நமக்கு ரொம்ப கம்மியா கொடுத்தா எல்லா ஒரு ஜியோல வந்து ஏர்டெல் வந்து எலன் மாஸ்க்கு மாறிடுவாங்க. டிஸ்னி ஹாட்ஸ்டார் இந்தியன் வாங்கியிருக்கான்ட்டு பெருமைப்படுறதா இல்ல ஐயோ விலைவாசி ஏத்த போறாரா பயமும் இருக்குது. என்ன செய்ய போறான்னு அவருக்கு தான் தெரியும்.